அதாவது இங்கே இருக்க இது வந்து ரிப்பன் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்பன்ஸ் வந்து மறைஞ்சிருச்சு அப்படின்னா, இது மாதிரி போயிடுச்சு அப்படின்னா கிளியர் ஸ்க்ரீன் இதுக்கு பேர். Ctrl+0 அழுத்தம்னா மறுபடியும் வந்துடும். லைக் இருங்க, ஒவ்வொரு ஆப்ஷனாக சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஏரோ இருக்குல்ல சார், அப்பர் ஏரோ அப் சைட். இதை கிளிக் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், ஆப்ஷன் மாறிட்டே இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து மேக்ஸிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ மேக்ஸிமைஸ் பேனலில் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு ஆப்ஷனாக வந்து மாறும். நம்ம அதை வந்து இந்த ஏரோ பேஸ் பண்ணியும் பண்ணலாம். அப்படி இல்லைனா இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸு ஒன்று ஒன்றா கிளிக் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு ஆப்ஷனாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் இந்த இடத்துல ஹைட் ஆகிருந்துச்சுன்னா இங்கே இருக்கிற ஆப்ஷன், இல்லை எனக்கு இது இல்லாமல் இந்த ஒரே ஒரு டூல் பார் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இல்லை, எதுவுமே கிடையாது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து Ctrl+0 அழுத்துனீங்கன்னா அது வந்து கிளியர் ஸ்க்ரீனை வந்து மறுபடியும் டூல்ஸ் எல்லாமே விசிபிள் ஆகும். Ctrl+0 ஆர் எல்ஸ் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த டூல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான். ஓகேங்களா. இப்போ நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன், பட் இப்போயும் எனக்கு வந்து எதுவுமே தெரியல. ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து ஷோ மெனு பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்கும். அதாவது இங்கே ஒரு ஐக்கானில் ஷோ மெனு பார்னு இருக்கும். அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா டிராஃப்டிங் அண்ட் ஆனோட்டேஷன், அதாவது இதுதான் வந்து 2Dக்கான டூல்ஸு. அந்த கியர் பக்கத்தில் ஒரு ஏரோ டவுன் ஏரோ இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஷோ மெனு பார்னு இருக்கும். ஷோ மெனு பார் கொடுத்தோடனே இந்த டூல்ஸை, அதாவது ட்ரா டூல்ஸை நான் இங்கேருந்து கூட எடுத்துக்கலாம். லைக் நம்ம லைனு, எலிப்ஸு, ஸோ இது மாதிரி எல்லா டூல்ஸுமே இங்கேருந்து எடுத்துக்க முடியும் நம்மளால். ஓகேங்களா. அந்த ஆப்ஷனுக்கு போக முடியல அப்படின்னா இது மாதிரியும் பண்ண முடியும். அப்படி இல்லைனா நம்ம கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எடுத்துக்கலாம். நிறைய டைப் ஆஃப் டூலை யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இது இங்கே இருக்குது பாருங்கள், இன்சர்ட் டூல்ஸ், ட்ரா டூல்ஸ் இங்கே இருக்குங்களா. அதே ட்ரா டூல்ஸ் தான் இங்கே இருக்குது, பட் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஐக்கான்ஸும் இங்கே தெரியும். இந்த ட்ரா டூல்ஸ் வந்து இந்த டேப் வந்து எப்பயுமே ஹைட்டில் தான் இருக்கும். மேலே இருக்க இந்த ஃபைல், எடிட், வியூ, இன்சர்ட் அப்படின்ற டூல் பார் வந்து எப்பயுமே ஹைட்டில் தான் இருக்கும். நம்மளுக்கு வேணும்னா வந்து ஷோ மெனு பார் கொடுத்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஹைட் பண்ணிட்டேன், மறுபடியும் ஷோ கொடுத்தா மட்டும்தான் அது விசிபிள் ஆகும். மற்றபடி அது ஹைட்லேயே தான் இருக்கும், எப்பயுமே ஸ்டாண்டர்டாகவே ஹைட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா. சொல்லுங்கள் சார். ஓகே ஓகே பண்ணலாம் சார். ஸோ இதுதான் பிளான். ஓகேங்களா. இதுதான் பண்ணணுமா? ஓகே சரி. ஓகே இது அப்படியே ட்ரா பண்ணலாமா? அப்போது இன்றைக்கி ட்ரா பண்ணிடுவோம். ஓகேங்களா. சரி ஓகே, நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், நான் அப்படியே ட்ரா பண்ணிடுறேன். ஸோ அதுக்கு முன்னே நான் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, யூனிட் செட்டப் போயிட்டு நம்ம செட் பண்ணிக்கிறோம். இன்ச்சஸில் இருக்குது. இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரில் வச்சுட்டு 1/2 கொடுத்துக்கிறேன். இது இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கட்டும். ஓகே கொடுத்தாச்சு. மற்றபடி எனக்கு இதுவும் தேவையில்லை. இது என்ன பண்ண அப்படின்னா, ஜூம் ஆல் இது மாதிரி வெளியில் அவுட்ரு இருந்ததுனாலும் நம்ம டபுள் டைம் கிளிக் பண்ணுறோம்ல மவுஸ் மிடில் பட்டனை, இது மாதிரி கிளிக் பண்ணால் ஜூம் அதை ஃபிட் டு விண்டோ வந்துடும். அப்படி இல்லைனாலும் இசட் என்டர், ஏ என்டர் கொடுத்தாலும் ஜூம் ஆல் தான். அதை மவுஸை டபுள் டைம் கிளிக் பண்ணலாம், அவர் எல்ஸ் இங்கேயும் பண்ண முடியும். மவுஸ் மிடில் பட்டனை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிட் ஆல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபிட் ஆல் ட்ராயிங் எங்கே வேணாலும் இருக்கும், அது ஒரே ஸ்க்ரீனில் நம்மளோட இமேஜில் வரா மாதிரி வந்துடும். ஓகேங்களா. இப்போ வந்து லிமிட்ஸ் நான் கொடுக்கல, லிமிட்ஸ் எனக்கு தேவையில்லைன்னு டேரெக்டாக நான் ட்ரா பண்ண போகிறேன். கொடுத்தும் வரையலாம், கொடுக்காமையும் வரையலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் அவுட்புட் எடுக்கும்போது ஈஸியாக கிராப் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். அதாவது ஸ்பெசிஃபிக்காக விண்டோவை கொடுத்து நம்ம எந்த ஏரியா வேணுமோ அதை வந்து நம்ம பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்ரு பவுண்ட்ரி நம்மக்கிட்ட இருக்கா, இல்லை வந்து எப்படி பண்ணலாம் சார், இல்லை ஒவ்வொரு ரூம்ஸ் வைஸாக நம்ம போகிறோமா அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது ஃபுல் பவுண்ட்ரி நம்மளுக்கு டைமென்ஷன்ஸ் இருந்தால் அதை போட்டுப்போம். அப்படி இல்லைனா ஒவ்வொரு ரூமாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி அவுட்ரு பவுண்ட்ரி ஃபுல்லாகவே இருக்குமா நம்மக்கிட்ட? இல்லை இல்லை சார், ஓகே 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 இதுதான் நம்மளுடைய ஓவரால் பிளான். ஓகேங்களா. ஸோ ஆர்இசி என்டர், நான் கமெண்ட்ஸ்லாம் அதாவது டேரெக்டாக டூலில் பிக் பண்ணல, நான் கமெண்ட்ஸ்லேயே பண்ணுறேன் எல்லாமே. ஓகேங்களா. ரெக்டாங்கிள் அவுட்ரு பவுண்ட்ரி எனக்கு
ஸ்கொயராக இருந்தாலும் பண்ண முடியும், ஏன்னா நம்ம இங்கே கொடுக்க போகிற வேல்யூ அதான். ஆ 90 ஃபீட் இது. ஸோ இந்த இடத்துல 90 ஃபீட் அப்படின்னா 90 ஃபீட் கொடுத்தனா எனக்கு வந்துருமே. வேல்யூ நீங்கள் கொடுக்குற இன்புட்டை பேஸ் பண்ணி தான் அந்த ரெக்டாங்குலராக இதுவாக கன்வெர்ட் ஆகுது. இது நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் லேசர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது மாதிரி இருக்குது. இதை செலக்ட் பண்ணுறேன், மூவ் கொடுக்குறேன், மூவுக்கு எம் என்டர். பட் நான் அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா, நீங்கள் அதை நீங்கள் எம்மை நான் டைப் பண்ணுறதை பார்க்குறதே இல்லை. நான் என்ன பண்ணேன்னா டக்குன்னு அப்படி கொடுத்துட்றேன். எம் என்ட்ரு ஆர் ஸ்பேஸ் பார் ஆர் என்ட்ரு, இது ரெண்டுத்தில் எதனா கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து எம் என்ட்ரு அப்படின்றத நான் இங்கே கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது என்ட்ரு கொடுக்கணும். நான் என்ன பண்ணேன்னா லெஃப்ட் சைட் கிளிக் ஒன் டைம் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அது என்ட்ரு. எங்கே பேஸ் பாயிண்டை பிக் பண்ணி இது பண்ணணுமோ அது இடத்துல வச்சுக்கிறேன். இதை தான் நான் வந்து குயிக்காக பண்ணேன். இப்போ நான் செலக்ட் பண்ணுறேன், எம் என்ட்ரு கொடுக்குறேன், என்ட்ரு கொடுத்துட்டாச்சு. இங்கே எங்கே வேணுமோ தூக்கிட்டு போய் வச்சிடுறேன். ஸோ இது மாதிரி தான், அதாவது ஃபஸ்ட்லன்னு சொல்கிற பாருங்க, இது மாதிரி அன்னிவனான ஒரு லொக்கேஷனில் இருக்குது ஆப்ஜெக்ட்டு. ஸோ செலக்ட் பண்ணுறேன் முதல்ல, எம் என்டர். எம்முக்கு மீனிங் என்ன அப்படின்னா மூவ், ஆர்எல்ஸ் இங்கே இருக்கிற கமாண்டை யூஸ் பண்ண கூட நம்ம மூவ் பண்ணிக்கலாம். மூவ் கொடுத்துட்டேன். எந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நீங்கள் மூவ் பண்ண போகிறீங்க, லைக் நான் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு லைன் ஒன்று இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லைனில் இந்த பாக்ஸ் வந்து உட்காரணும். அப்போனா ஏதாவது ஒரு பாயிண்ட்டை பிக் பண்ணி தான் நல்லா உட்கார வைக்க முடியும். ஸோ அதுதான் எம் என்டர். இந்த கார்னரை பேஸ் பண்ணி இந்த கார்னரில் வந்து அசம்பிள் ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கிறோம். ஓகேங்களா, அதுவே எனக்கு வந்து மிட் பாயிண்ட் வேணுனாலும் மிட் பாயிண்ட் கொடுத்துலாம். இந்த மிட் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இங்கே இருக்கிற என் பாயிண்ட், இந்த லைனோட என் பாயிண்டில் ப்ளேஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். இந்த ப்ளூ டாட் அப்படின்றது வந்து மிட் பாயிண்ட்டு என் பாயிண்ட்டை கணக்கு, அதாவது ஸ்டார்ட்டு எண்டு மிடில். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணோம். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதை சொல்கிறோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட 27 ஃபீட் வர வேண்டிய இடத்துல நம்மளுக்கு வந்து 19 ஃபீட் தான் கொடுத்துருக்கோம். கரெக்டுங்களா? இப்போ டிஎல்ஐ என்டர், இதுக்கு என்ன அப்படின்னா அதான் இப்போ நான் சேஞ்ச் பண்ணோம். டிஎல்ஐ என்டர் கொடுத்துட்டு டைமென்ஷன்ஸ் லீனியர், இதுக்கு நான் வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் எடுக்கிறேன். இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகலை. மறுபடியும் இந்த ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது சார். எஸ், ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போ ரெண்டு இடத்துலையும் டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டேன் சார். ஓகேங்களா, ரெண்டு இடத்துலையும் டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டேன். பட் நம்மளுக்கு தெளிவாக தெரியல 19 ஃபீட் அப்படின்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியல. ஸோ டி என்டர் கொடுத்துட்டு டைமென்ஷன் ஸ்டைல் மேனேஜராக போய் மாற்றணும். இதில் பார்த்தீங்கன்னா மாடிஃபை அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ப்ரைமரி யூனிட்ஸில் டெசிமல் இருக்குது. இது வந்து ஆர்கிடெக்சரல் வைக்க சொல்லியிருந்தேன். அதாவது அங்கே என்ன கொடுத்துமோ, அதாவது யூனிட் வந்து என்ட்ரு பண்ணுறோம்ல அதுதான் யூனிட்டு. இப்போ நான் ஒரு வேல்யூ கொடுத்து ட்ரா பண்ணுறன்றது யூனிட்டு. இது என்ன அப்படின்னா நான் மெஷர் பண்ணுற டைமென்ஷன்ஸ் இருக்குல்ல சார், அதை காட்டுறதுக்கான ஆப்ஷன் இது. ஓகேங்களா, நான் ஃபஸ்ட்டு கொடுத்தது வந்து யூனிட் அப்படின்றது வந்து நான் ட்ரா பண்ண சொல்ல எப்படி வேல்யூ இன்புட்டாக கொடுக்க போகிறோனோ அது. இது வந்து நம்ம எம்எம்மாக கூட கன்வெர்ட் பண்ணி நம்ம டைமென்ஷன்ஸாக காட்ட முடியும். புரியுதுங்களா? அது நான் வரையத்து இன்ச்சஸாக வரைவேன். நான் டைமென்ஷன்ஸ் மெஷர் பண்ணுறது போது நான் வந்து எம்எம்மாக வேணாலும் காட்ட முடியும், என்னால் மீட்டராக வேணாலும் காட்ட முடியும். அது மாதிரி மாற்றிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, ஸோ மறுபடியும் அதே சேம் ஆப்ஷனை இங்கே வச்சுக்கிறேன். ஆர்கிடெக்சரல் அண்டு ஆஃப் அன் இன்ச்சஸ் வந்து என்னுடைய ப்ரிசிஷன் வேல்யூ. ஃபிட் அப்படின்ற ஆப்ஷனில் போயிட்டு நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துங்க. அதாவது கொஞ்சம் விசிபிளாக தெரியணும் அப்படின்றதுனால இப்போ வந்து ஒரு 24 அப்படின்னு சொல்லிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன். செட் கரண்ட் க்ளோஸ். ஸோ இப்போயே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு விசிபிளாக இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ப்ரைட்டாகவும் தெரியல. ஓகேங்களா, 24ன்றது ஃபிட், அதாவது என்னோடய ஏரோவும் as well as என்னோடய டெக்ஸ்ட்டும் சேமாக பெருசாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் சைஸு. ஸோ அகைன் மாடிஃபை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஃபிட் வேல்யூவை அதை இண்டிவிஜுவலாகவும் கொடுக்க முடியும். லைக் நான் டெக்ஸ்ட்டுக்கு தனியாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏரோ சிம்பிள்ஸ்க்கு தனியாக கொடுக்கணும். ரெண்டுத்துக்கும் தனித்தனி வேல்யூ கொடுக்கணும். நான் எதுக்காக அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த வேல்யூ கூட மல்டிபிள்ஸ் ஆஃப் நான் கொடுக்குற வேல்யூ அப்போ வந்து பெருசாக இருக்கும். ரெண்டுமே ஈவனாக பெருசாகும், அதாவது ஓவரால் ஸ்கேல் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இப்போ நான் வந்து ஒரு 40 கொடுத்துக்கிற வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்கள், இன்னும் வந்து ரெண்டுமே ஈவனாக பெருசாக இருக்கும். தெரியுதுங்களா? ஸோ நம்மளுக்கு தேவை இந்த டைரெக்ஷனில் ஒரு 27 ஃபீட்டு சொன்னீங்க. அப்போ 8 ஃபீட் வந்து இந்த டைரெக்ஷனில் எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். கரெக்டுங்களா? இப்போ நம்ம என்ன, அதாவது 19 27 ஃபீட் தானே சார் நம்மளுது. இப்போ நம்ம 19 தான் நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த இடத்துல. பட் 27 வர வேண்டிய இடம் இது. நம்ம நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் இதில் ஒரு ஆப்ஷன் சொல்லி தரேன். இந்த இடத்துல ஒரு மிட் பாயிண்ட்டுக்கான ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இருக்குல்ல சார்,
இது வந்து பாலிலைன்னால இந்த இடத்துல ஒரு மாதிரியான ஒரு சிம்பிள் காட்டுது. இதுவே லைன் டைப் அப்படின்னா மிட் பாயிண்ட் எப்படி காட்டுது பாருங்களேன், எண்ட் டு எண்டாக காட்டும், எண்ட் பாயிண்ட் மாதிரியே இந்த மிட் பாயிண்ட் காட்டும். ஸோ பாலிலைன்றதுனால என்ன ஆகும்னா அது உங்களுக்கு ஸ்டிச் ஆகும். இதுவே இந்த லைன் டைப் அப்படின்னா இது மூவ் ஆகும். இந்த மிட் பாயிண்ட்டை பிடிச்சி இது பண்ண அப்படின்னா எனக்கு மூவ் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் ஆகும். இப்போ நான் எவ்வளோ டைரக்ஷன் இழுத்தாலும் எனக்கு வந்து அந்த வேல்யூ வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் கண்ட்ரோல் செட் கொடுத்துட்டு இந்த டைரக்ஷனை பிடிச்சி இப்படி இழுத்துட்டு 8 ஃபீட் கொடுத்துக்கிறேன். 27 ஃபீட் எனக்கு ஈஸியாக வந்துடுச்சு. நான் மறுபடியும் அழைச்சிட்டு போடணும்னு அவசியம் இல்லை, எனக்கு ஈஸியாக முடிஞ்சிச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் இது மாதிரி பாலிலைன்ஸை யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை டெலிட் பண்ணிக்கலாம். ஏன்னா செலெக்ஷன் இதுலேயும் இருக்குது, அதனால் ரெண்டுமே சேர்ந்து டெலிட் ஆகிடும். ஓகேங்களா?